வணக்கம். ஜெயிலர் 2 திரைப்படத்தில ஒரு முக்கியமான தகவல வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதற்கான முக்கியமான அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் 9 ஆர் 10th ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று எதிர்பார்க்கலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் திரைப்படம் சன் டிவில போடுறாங்க. ஸோ எல்லாரும் பாருங்க. அண்ட் ஜெயிலர் 2 திரைப்படத்தை பற்றி ஜெயிலர் பார்ட் 1ல நடித்த நடிகரான அஸ்வத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது அவர்ட்ட வந்து கேட்குறாங்க, "ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இருக்கோம், ஆனா இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருங்க. ஸோ அந்த கிளிப்ஸ பாருங்க. விநாயகம் சார் சொல்லிட்டாரு. ஆ. ஓகேவா? அது பொய்லாம் சொல்லலாம் விரும்பல. இருக்கிறோம், ஆனா இல்ல. அதான் மேட்ரு. அதில ஸோ வந்து ஏன் வந்து இவர் இப்படி சொன்னாரு? ஜெயிலர் 2ல வந்து இருக்கோம், ஆனா இல்ல. ஆடியன்ஸ குழப்புறார்ல? ஸோ வந்து இவர் இருக்காருங்க. ஓகேங்களா? ஜெயிலர் 2ல வந்து இவர் இருக்காரு. அதாவது வர்மன் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கதற்கு முன்னாடி நடந்த காட்சிகள வந்து ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டுற மாரி இருந்திருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுதுங்க. ஓகேங்களா? ஓ அந்த மாரி காட்சிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்னொரு பிக்சர இப்போ மேல ஷோ பண்றேன் பாருங்க. இதுலருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? பாருங்க தப்பில்ல. இன்னுமாங்க உங்களுக்கு புரியல? அதாவது இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசந்த் ரவி அவர்கள் இருக்காருங்க. ஸோ ஜெயிலர் 2 விராப்டு பிக்சர்ல இவர் இருக்காரு. இவர் ஏங்க ஜெயிலர் 2 விராப்டு பிக்சர் இருக்கணும்? இவர் இன்னுமா சாகல அப்படிங்கிற மாரி தான் ஒரு கொஸ்டின் வரும். ஐ மீன் படத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஜெயிலர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இருக்காரு, அவரும் இருக்காரு. ஸோ ஜெயிலர் 2ல வந்து நெறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1ல ஐ மீன் இறந்த கேரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா நெறைய உள்ள வரப்போகுதுங்க. ஸோ கதைக்களம் எந்த மாரி இருக்க போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாராலுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு கதைக்களமா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருங்க. கதையோட அந்த கான்செப்ட் எந்த மாரி இருக்க போகுது அப்படின்னு. அப்பவும் தெரியாது. ட்ரெய்லர் வந்தா மட்டும் தான். ஸோ இன்னும் 65 நாட்கள்ல வந்து மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்திலருந்து. ஓகே நண்பா, இந்த ஒரு செய்தியை குறித்து எனக்கு கருத்தை பதிவு பண்ணுங்க. மேலும் ஜெயிலர் 2 அப்டேட்ஸ வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.